ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல்மாரல் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் வந்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்புமுனையாக அமையும்னு நான் நினைக்கிறேன். பெண்கள்னால் என்னங்க, அழுதுகிட்டே உட்காந்துருப்பாங்க, மித்தவங்களை பற்றி புரணி பேசுவாங்க அப்படின்னு தாங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நான் வீழ்வேன் என நினைத்தாயோ, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். ஆமாங்க, தெய்வமே நீ அதை செய்யாதன்னு சொன்னாலும் கண்டிப்பாக உங்கள் விடாமுயற்சி ஜெயிச்சு வருங்க. குழந்தைகளோட விளையாடிக்கிட்டே எப்படி நம்ம 500 சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்தோங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் வீட்டிலேயே முடங்கி கிடக்காம நானும் ஜெயிப்பேன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை பார்க்கலாம் வாங்க. யூடியூப் க்ரியேட் பண்ணுறதுலேருந்து எடிட் பண்ணுற வரைக்கும் சொல்லித்தருவாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ க்ரியேட் பண்ணணுன்னா உங்களுக்கு ஒரு இமெயில் அக்கௌண்ட் இருக்கணும். ஸோ இமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண தெரியலன்னு நினைக்கிறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான லிங்க் நான் அனுப்புகிறேன். நிறையா பேர் நிறையா சேனலில் சொல்லியிருக்காங்க இமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும்னு. எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு யூடியூப் சேனலில் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் கேட்டிங்கன்னா அதையும் நான் கைட் பண்ணுறேன். ஸோ இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அதில் இமெயில் ஐடியில் கொடுக்குற எல்லா தகவலும் கரெக்டாக இருக்கணும். உங்கள் பேங்க் பாஸ்புக்கில் இருக்கிற நேமில் உருவாக்குனதாக இருக்கணும். ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டென்ட் என்ன வேணும்னு யோசித்து எழுதி வச்சுக்கோங்க. கண்டென்ட் தாங்க இதில் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம வந்து இப்போ பூக்களை பற்றியும் சாமியை பற்றியும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம்னா கண்டிப்பாக கண்டென்ட் ரொம்ப முக்கியம். மக்களை போய் ரீச் ஆகிற வரைக்கும் கண்டிப்பாக நம்ம கண்டென்ட்டில் சாலிடாக இருக்கணும். ஸோ அதே கண்டென்ட்டை தான் நம்ம ஷார்ட்ஸுக்கு யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம எப்படி நம்ம சேனலை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எப்படி ஆரம்பிக்கிறது, எந்த ஆப் மூலிமா நம்ம எடிட் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வரப்போகிற காலங்களில் எல்லாத்துலேயும் யூடியூப் சேனலில் நான் எப்படி ஆரம்பித்தேன், எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணேன் அப்படிங்கிற எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆமாங்க, சாமியப்பா முருகனை நினச்சிட்டே தொடங்கலாம். ஃபஸ்ட்டு என்ன டாபிக் எடுக்கணுங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க. ஏன்னா கண்டென்ட் எதுவாக இருக்குதோ அதனால தான் நீங்கள் மக்கள்கிட்ட ரீச் ஆக முடியும். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அந்த கண்டென்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. மொபைலை ஃப்ளிப் பண்ணி தான் எடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ கொஞ்சம் ஃப்ளிப் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இப்படி தான் ஃபஸ்ட்டு கேன்வா ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கேன்வா ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்கானுங்க. ரொம்ப படிப்பறிவுலாம் தேவைங்கிறதுலாம் இல்லை. கேன்வாவில் நான் வந்து தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது தான் போட்டேன். ஸோ நம்மளுக்கான தம்ப்நெயில்ஸ்லாம் வந்து அதிலே அவைலபிளாக இருக்கும். டெம்ப்ளெட்ஸோடு வந்துருச்சு பாருங்கள். இப்போ நான் வந்து இதில் நேச்சர் அப்படிங்கிற தம்ப்நெயில் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் நம்மளுக்கு எது நம்மளோட டாப்பிக்கும் நம்ம எடுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்துக்குங்க. இல்லை நீங்கள் அமௌண்ட் கட்டி சப்ஸ்கிரைபர் ஆகி அதுக்கு நீங்கள் எடுத்துக்கிற ஓகேனாலும் அதில் ப்ரோலாம் இருக்குது, நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நான் நேச்சர் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டேன். கேன்வாவில் வந்து நம்ம தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணோன்னா கூட அதை டைப் பண்ண உடனே வந்துடும். நான் இப்படி தான் வந்து நான் தம்ப்நெயிலை க்ரியேட் பண்ணுறேன். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இதை நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா தான் அடுத்தது நான் உங்களுக்கு என்னென்னு சொல்கிறது புரியும். ஸோ எடுத்தோன்னே குழப்பறேன்னு நினச்சிக்காதீங்க. புரியலைன்னா போக போக கற்றுக்குவீங்க. கேன்வா ஆப்பை ஆட் பண்ணிக்கோங்க. அப்போது ஆட் ஹெட்டிங் கொடுத்துக்கிட்டேன். ஸோ ஹெட்டிங்கில் வந்து நம்ம முருகர் வாக்கு அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணிக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு என்ன டைட்டில் வேணுமோ அதை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு தேவையானதெல்லாம் வச்சுக்கலாம். இல்லைனா உங்களுக்கு அந்த சைடில் இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன இது இருக்குது பாருங்கள், ரெக்கார்டிங் சிம்பிள் வந்த மாதிரி அதெல்லாம் வந்து டெலிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையில்லாத எல்லாத்தையும் நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஃபோட்டோஸ் முருகரோடது வச்சுக்கணுன்னாலும் இதில் வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் வந்து கேன்வா அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஹெட்டிங் எனக்கு வேண்டாம், அதனால நான் கட் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது வந்து முருகரோட அருள் அப்படிங்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் பெருசாக வேணும், அதனால் நான் அதை ஜூம் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்படி தான் வந்து தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் மேலே ஆப்ஷன் வந்து டவுன்லோட் சிம்பிள் காமிக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபைலில் அது ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். ஸோ சேவ் ஆன இமேஜை நீங்கள் வந்து உங்களோட யூடியூப் சேனல் வந்து ஓப்பனிங் பேஜை ஃபஸ்ட்டு பேஜாக வச்சுக்கலாம். இது வரப்போகிற காலங்களில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எதுவுமே தெரியல அப்படின்னுங்கிறவங்களுக்காகத்தான் இது. நிறையா பேர்த்துக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் நிறையா பேர்த்துக்கு இது தெரியாமையும் இருக்கும். எப்படி சேனல் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது தெரியறது, அந்த மாதிரி
நிறையா கன்ஃப்யூஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன கேள்வி இருந்தாலும் என்னோடய சேனல் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு உடனே ஆன்சர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம அந்த கேன்வா ஆப்பில் நம்ம இதுதாங்க ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு சேனல் ஆரம்பிக்கணும்னு நீங்கள் யோசிச்சிட்டிங்க இல்லையா? இது சும்மா எக்ஸாம்பிள் சொல்லிக் கொடுத்தது தான் தம்ப்நெயில் கிரியேட்டர். அதை வச்சு இதை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேன்வாவே கேட்கும். அதில் வந்து நீங்கள் நிறையா இது யூஸ் பண்ணலாம். இதில் வந்து ப்ரெசன்டேஷன், பிரிண்டபிள்ஸு, டாக்குமெண்ட்ஸு, வெப்சைட்டு, ஒயிட் போர்டு அந்த மாதிரி கச்ச கச்ச கச்சன்னு நிறையா இருக்குது. இப்போ நீங்கள் படிச்சுட்டு நிறையா இது நான் கிளாஸஸ் எடுக்கணும், அப்புறம் நான் ஹோம் ஒர்க்ஸ் போடணும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி நான் கிளாஸஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னா ஒயிட் போர்டு தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் தான் அந்த பை சார்ட்ஸு அதெல்லாம் வந்து நிறையா அவைலபிளாக இருக்கும். பை சார்ட்ஸு, டெமோக்ராட்டிக் சார்ட்ஸு எல்லாமே உங்களுக்கு இதில் அவைலபிளாக இருக்கும். ஸோ இதில் நீங்கள் யூஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள். மைண்ட் மேப்பு, ஒயிட் டேபிளு, ஃப்ளோர் பிளானு, இந்த மாதிரி ஃப்ளோ சார்ட்டு நிறையாவே அவைலபிளாக இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து ஒரு எஜுகேஷ்னல் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் படிச்சுட்டு நிறையா பெண்கள் இப்படி தான் வீட்டில் இருக்கீங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்தது இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சேனல் க்ரியேட் பண்ணணும்னு யோசிச்சிட்டிங்க இல்லையா? டாப்பிக்கை ஃபஸ்ட்டு எழுதி வச்சுக்கோங்க. எதில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அந்த டாபிக் தாங்க உங்களை ரொம்ப நாளைக்கு இந்த யூடியூப்பில் சர்வைவல் பண்ண வைக்கும். ஸோ யூடியூப்பில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இப்போ க்ரியேட் பண்ண போகிறது முதல்ல நம்ம வந்து ஒரு பேனர் க்ரியேட் பண்ணணுங்க. யூடியூப் பேனர் என்னங்கிறத இந்த வீடியோ லாஸ்ட்டில் போட்டிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இது வந்து பேனரை க்ரியேட் பண்ணணுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேனர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நேம் வச்சுக்கோங்க. நேம் வச்சுட்டு உங்களோட பேனரை க்ரியேட் பண்ணுங்கள். நம்ம வந்து முருகர் அருள் இல்லைன்னா முருகல் வாக்கு அந்த மாதிரி நம்ம வந்து சேனல் வந்து பேனர் கிரியேட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ரொம்ப டைம் ஆகுது இல்லையா? நெட்வொர்க் ப்ராப்ளமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் புரியும் உங்களுக்கு. ஸோ இதுதாங்க, இந்த மாதிரி தான் பேனர் நம்ம எப்படி வேணால் வச்சுக்கலாம். நம்மளோட சேனலோட பேனர்னு பேர் இதுக்கு. ஸோ நம்ம யூடியூப் சேனலில் வந்து நம்மளோட சேனல் ஓப்பன் பண்ணி பார்த்தாங்கன்னா உங்களுக்கு இந்த பேனர் க்ரியேட் ஆகும். கேமிங் அந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி ப்ரோ அமௌண்ட் கட்டி நீங்கள் யூஸ் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். இல்லை எம்டியாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் டிசைன்ஸ் பண்ணுறனாலும் இதில் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு அட்வென்ச்சர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி எடுத்திருக்கோம். அதை வந்து நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அது வந்து பேக்ரவுண்டும் நல்லா இருந்துச்சு. ஸோ முருகன் துணை அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறக்கு அது ரொம்ப இந்த பேக்ரவுண்ட் நல்லா இருந்துச்சு. முருகர் துணைன்னு நான் எழுதும்போது கண்டிப்பாக மலை சம்மந்தமாக இருக்குது அப்படிங்கிறக்கோசரம் எடுத்தேன். நீங்கள் நல்லா சூஸ் பண்ணி எடுங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு பார்த்து கேன்வாவில் இருக்குது, நல்லாவே எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ நான் வந்து முருகர் துணை அப்படிங்கிற ஹெட்டிங் ஆட் பண்ணணும். ஸோ எனக்கு தேவையில்லாத எல்லாத்தையும் நான் டெலீட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஆட் ஹெட்டிங் கொடுத்துக்கிட்டேன். ஆட் ஹெட்டிங் கொடுத்தோன்னே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். என்ன நேம் வேணுமோ அதை டைப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து எனக்கு முருகன் வாக்கு அப்படிங்கிறத டைப் பண்ணேன். ஸோ நீங்கள் எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். உங்களோட ஆல்ஃபபெட்டு, போல்டு, இட்டாலிக்கு, அண்டர்லைன்டு, கலர் எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். நம்மளுக்கு அந்த அளவுக்கு பண்ணிடுற அளவுக்கு டைம் இல்லை. ஸோ நீங்கள் போய் கற்றுக்கங்க. கண்டிப்பாக படிப்பறிவு இல்லை எனக்கு இதெல்லாம் எப்படி பண்ணுறதுலாம் நினைக்காதீங்க. மொபைல் யூஸ் பண்ணுற மாதிரி தான், ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். நீங்கள் கேன்வா ஆப்பை கொஞ்ச நேரம் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு டீச் பண்ண ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாகிடும் ஹேண்டில் பண்ணுறதுலாம். ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே எல்லா விஷயமும் கஷ்டமாக தாங்க இருக்கும். ஆரம்பிக்கிற இடம் தான் கஷ்டமாக இருக்குமே தவிர முடிக்கும் போது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டோமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணும். ஸோ ஃபஸ்ட்டு பேனர் க்ரியேட் ஆகிடுச்சு. நம்மளோட இதில் போய் கேலரியில் சேவ் ஆகிடுக்கும். அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக. அடுத்தது வந்து நீங்கள் எடுக்க வேண்டியது வந்து லோகோ க்ரியேட் பண்ணணும். லோகோ வந்து நீங்கள் மைண்டில் நினச்சி வச்சுருப்பீங்க, முருகன் வேணும் அப்படின்னா வேல் அந்த மாதிரிலாம் வேணும்னு. ஸோ நான் உங்களுக்கு சிம்பிளாக க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து ரொம்ப ரிஸ்க்காக இருக்காது. நான் வந்து சிம்பிளாக ஃபஸ்ட்டு ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் பெருசாக நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ சேனலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது 2ங்க. ஒன்று வந்து பேனர், அடுத்தது லோகோ. இது ஏன் முக்கியங்கிறது இந்த வீடியோவோட கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை ஆரம்பித்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா கண்டினியூஸ் ஒர்க் ஆகிடும் அது நம்மளுக்கு. நீங்கள் எப்படி ஒர்க்குக்கு போகிறீங்களோ அதே மாதிரி அந்த டைமை வந்து யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. 1 மணி நேரம் செலவு பண்ணிங்கன்னா போதும், யூடியூப்பில் நிறையாவே சம்பாதிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி யூடியூப் லோகோ வேணும்னு நான் இப்போ கிளிக் பண்ணிவிட்டேன். பேனர் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் லோகோ வந்து எனக்கு வேணுங்கிறத நான் ஏற்கனவே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ தேங்கிறது வேண்டாம், எனக்கு 2 சொல் வேணும் அப்படிங்கிறக்காக மீதி இருக்கிற 2 மட்டும் விட்டுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ரெட் கலர் பாக்ஸில் இருக்கிறத டெலீட் பண்ணிவிட்டு
நம்மளுக்கு வேண்டுங்கிறது முருகன் அப்படிங்கிறது. ஸோ நான் அத வந்து தமிழ்ல, இங்கிலீஷ்ல மாத்தி மாத்தி டைப் பண்ணேன். எதையுமே ரொம்ப தேடாம சிம்பிளாவே முடிச்சிடலாங்க. ரொம்ப பெரிய அறிவெல்லாம் வேணுங்கிறதெல்லாம் இல்ல. சின்ன சின்ன விஷயத்துல வந்து ஆரம்பிச்சாவே போதும். நெறைய யூடியூபர்ஸ்ல போய் பாருங்க. ஸ்டார்ட்டிங்ல அவங்க ரொம்ப சின்னதா தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்ப எவ்ளோ அழகா அவங்க பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ அவங்க 10 வருஷம், 12 வருஷம் போட்ட உழைப்பு நம்மளுக்கு இப்ப ஈஸியா கிடைக்குது. நெறைய பேர் வந்து யூடியூப் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லிக் குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நெறைய சேனல்ஸ் நல்லாவே சொல்லி தர்றாங்க. எல்லாமே பார்த்து நம்ம கத்துக்கலாம். ஸோ இந்த டைப் பண்ணி முடிச்சுட்டோமா? முருகன் துணைன்னு நான் டைப் பண்ணிட்டேன். சாரி முருகன் வாக்குன்னு நான் டைப் பண்ணிட்டேன். அத வந்து நான் கிளிக் பண்ணி மேல இருக்கிற சிம்பல் வச்சு கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிட்டோம்னா, நம்மளோட கேலரியில ஆட்டோமேட்டிக்கா அது சேவ் ஆயிடும். இது 2ம் சேவ் ஆயிருக்கு. நம்மகிட்ட இப்ப நம்ம 3 விஷயம் நம்ம யோசிச்சிருக்கோங்க. 1 கன்டென்ட், செகண்ட் வந்து யூடியூப் தம்ப்நெயில், 3வது வந்து யூடியூப்ல வந்து நம்ம எப்படி அந்த சேனல்ல வந்து நம்ம ப்ரமோட் பண்றதுக்காக நம்ம சேனலோட பேரு, பேனர் கூடவே அதோட லோகோ 3யும் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். தம்ப்நெயில் கிரியேட் பண்றதெல்லாம் வந்து வீடியோஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்துக்கலாம். அத கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க. மெயினா 3 ரொம்ப முக்கியம். 1 வந்து யூடியூப் சேனலோட லோகோ, அப்ப யூடியூப் சேனலோட பேனர், அப்புறம் உங்களோட யூடியூப் சேனல் பேரு. இந்த 3 தாங்க உங்கள பத்தி பேசிக்கிட்டே இருக்கும். என்னோடது வேல்மாறல்னா எல்லா இடத்துலயும் அந்த வேல்மாறல்ங்கிறது பதிவாயிருக்கணும். அதுக்காக நான் வந்து எப்படி நான் அத கிரியேட் பண்ணியிருக்கேங்கிறத நீங்க இந்த வீடியோல பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா புரியும். இப்ப நம்மளுக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு. லோகோவும் கிரியேட் ஆயிடுச்சு. நம்ம 2 விஷயம் கிரியேட் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு. 1 லோகோவோட, அடுத்தது வந்து நம்மளோட பேனர். நம்மளோட 3வது விஷயம் நம்மளோட சேனலோட பேரு. 3மே ஒரே மாரி இருக்கிற மாரி யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு சீக்கிரம் ப்ரமோட் ஆவீங்க. 3மே ஒண்ணோட ஒண்ணு இன்டர்லிங்க் ஆயிருக்கணும். இப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவா புரியும். நம்ம சேனல ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த சேனல்ல நம்ம வந்து வேல்மாறல், அந்த சேனலோட லோகோ, கூடவே அதோட பேனர்னா என்னன்னா, அந்த ப்ளூ கலர்ல நான் வேல்மாறல்னு எழுதியிருப்பேன். இதுதாங்க. இவ்ளோ தான் சிம்பிளான விஷயம். இந்த 3 யோசிச்சுக்கங்க. அப்புறம் நம்ம கன்டென்ட்க்கு என்னென்ன பண்ணலாங்கிறது ஆட்டோமேட்டிக்கா உங்க பிரெயினே உங்களுக்கு திங்க் பண்ணி குடுக்கும். ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இந்த வீடியோ சம்மந்தமா வேணும் அப்டின்னாலும், இது போக இனி வரப்போற காலங்கள்ல யூடியூப் பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கடைசி வரைக்கும் பார்த்துருக்கீங்கள்ல, அப்ப கண்டிப்பா நீங்க ஜெயிக்க போறீங்கங்க. அந்த முருகர் எப்பவும் உங்க கூடவே இருப்பாரு.